குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. ஓகேங்களா, எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ஸ்கூல் ரீஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போக போகிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்ப்பா. ஆனால் அது எப்போ தள்ளி போகிறது தான் வந்து இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஆனால் பலதரப்பட்ட இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தகவல், ஜூன் 3வது வாரம், அதாவது ஜூன் 17ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ஒரு 5 நாளாக வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுனே இருக்குப்பா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு நாட்கள் எடுத்துக்கும் டெம்பரேச்சர் குறைய. ஸோ அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் முதல் வாரத்திற்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்கப்பா. ஸோ அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டெம்பரேச்சர் எல்லாமே நார்மல் ஆகிறதுக்கு ஜூன் 3rd வீக் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 3rd வீக் திறக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை ஜூன் 1st வீக்கில் டெம்பரேச்சர் சடனாக குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஜூன் 10ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை, அதாவது செகண்ட் வீக், ஜூன் செகண்ட் வீக்கில் உங்களுக்கு ஸ்கூல் திறந்துருவாங்க. எப்போனா டெம்பரேச்சர் சடனாக குறைஞ்சிட்டா. இல்லை டெம்பரேச்சர் குறையாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் 3rd வீக், அதாவது ஜூன் 17ஆம் தேதி தான் பள்ளிகள் திறப்பாங்க. ஏன்னு சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் மிகவும் அதிகமாக பதிவாகிருக்குப்பா பல மாவட்டங்களில். உதாரணத்துக்கு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் ஸோ போன்ற பல மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் 108லேருந்து 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பம் பதிவாயிருக்கு. இது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கிடையாது. ஸோ என்னான்னு வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க வானிலை ஆய்வு மையத்தில். அதாவது அனல் காற்று காரணமாக ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குப்பா. நீங்கள் போன வருஷத்தையே எடுத்துக்கோங்க. போன வருஷம் 2023 வெறும் 102 103 டிகிரி ஃபாரன்ஹீட் கொளுத்துனதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 3வது வாரத்துக்கு தள்ளி வச்சிட்டாங்க. இப்போ பார்த்துங்க சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 3rd வீக் தான் திறக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை சடனாக மழை பெஞ்சோ சடனாக டெம்பரேச்சர் குறைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஜூன் 10 திறப்பாங்க. ஆனால் வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 3rd வீக் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரி பண்ணாதீங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு அறிவிப்பு பள்ளி கல்வித்துறை சைட்லேருந்து விரைவில் அறிவிச்சிருவாங்க. அறிவித்தா நான் மறக்காமல் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா.